வணக்கம். 2016 பிளானை கையில் எடுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின். ஆட்டம் காணும் அதிமுக கூடாரம். அப்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பிளானை கையில் எடுத்துள்ளார் என்பது பற்றிய மொழிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராகி வருகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே இதற்கான வேலைகளை திமுக தலைமை துவங்கிவிட்டது. அதாவது 2023 ஆண்டின் இறுதி பகுதிகளிலேயே 2026 தேர்தலை ஒட்டி தேர்தல் குழுவை திமுக அமைத்தது. நேரு அவர்கள் தலைமையிலான இந்த குழுவில் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். திமுகவிற்கு இந்த முறை வேலைகள் சற்று குறைவு என்றே சொல்லலாம். அதாவது கடந்த தேர்தலை போலல்லாமல் கடைசி நேரத்தில் கூட்டணி குறித்து பேச வேண்டிய தேவை தற்போதைக்கு திமுகவிற்கு இல்லை. காரணம், ஏற்கனவே திமுக கூட்டணி வலுவாகத்தான் இருக்கிறது. தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடைபெற உள்ளது. அதே சமயம் எதிர்த்தரப்பில் அதிமுக திமுக எதிர்க்க தீவிரமாக தயாராகி வருகிறது. மேலும் திமுக எதிர்க்க வலுவான கூட்டணி தேவை என்பதால் அதிலேயே தனது முழு கவனத்தையும் செலுத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. பாஜக மட்டுமே தற்போது அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கும் நிலையில் தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்து வர பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. இதையடுத்து அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் விஜய் தலைமை ஏற்று புதிய கூட்டணியை அமைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே அதிமுக உட்கட்சி விவகாரங்களால் சிக்கி தவிக்கும் நிலையில் அதிமுகவை மேலும் பலமிழக்க செய்ய திமுக தயாராகி வருகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிகளை திமுகவிற்கு அழைத்து வரும் வேலைகளை தொடங்கிவிட்டது என சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அன்வர் ராஜா, மனோஜ் பாண்டியன், மருது அழகுராஜ், மைத்ரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் திமுகவில் இணைந்து விட்டனர். இது ஒருபுறம் இருக்க, கொங்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிகளை திமுகவிற்கு அழைத்து வரும் பொறுப்பு சில முக்கிய முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்களுக்கு திமுக தரப்பால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது திமுகவிற்கு வந்தால் 2026 தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு, கட்சியில் உரிய பதவி, தேவைப்பட்டால் அமைச்சரவையிலும் வாய்ப்பு தரப்படும் என பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு சென்ற சேகர்பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி, முத்துசாமி உள்ளிட்டோருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இவர்களோடு தங்க தமிழ்ச்செல்வன், தோப்பு வெங்கடாச்சலம் உள்ளிட்டோருக்கு மாவட்ட செயலர் பதவியும் வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இதனை சுட்டிக்காட்டி இந்த பேச்சுவார்த்தையை திமுக தலைமை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. அதாவது 2016 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக தரப்புக்கு செல்லலாம் என கருதப்பட்ட தேமுதிக, மதிமுகவை பலமிழக்க செய்யும் வகையில் அங்கிருந்த எம்எல்ஏக்கள், முக்கிய நிர்வாகிகளை திமுக வளைத்து போட்டது. அதே வகையில் தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் வகையில் அதே பாணியை திமுக கையில் எடுத்திருக்கிறது என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர். அதன்படி தேர்தலுக்குள்ளாக இன்னும் அதிமுகவை சேர்ந்த பல்வேறு முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சைலண்டாக அதிமுக கூடாரத்தையே காலி செய்து வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.